அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 90s மெமரி பேரிச்சம்பழ மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்ம ஈஸியான ரெசிபியும் கூட. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்யலாம். 1 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு சப்பாத்தி மாவு பதத்திற்கு வந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு ரொம்ப தண்ணீர் விட்டுட்டோம்னா மாவு ரொம்ப சொதன்னு தண்ணியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா மாவை வந்துட்டு ஒரு பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கையில் ஒட்டாத பதத்திற்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு மாவை நல்லா பிசையணும். அதுக்கப்புறம் ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு சாஃப்டாக வந்திருக்கும். அந்த சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த உருட்டி வச்சுருக்கிற இந்த பால்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம கொஞ்சமாக போட்டு நல்லா பொரித்து அள்ளிக்கலாம். பொரித்து அள்ளிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு மைதா மாவுக்கு 1/2 கப்பு அளவுக்கு நான் சீனி எடுத்துருக்கிறேன். அந்த ஜீனியை கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த ஜீனி கரையிற பதத்திற்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. ரெட் கலர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அந்த பால்ஸ் எல்லாமே பொரித்து அள்ளுனது ஆறி இருக்கும். அந்த பால்ஸ் எல்லாமே இந்த ஜீராவில் எடுத்து போட்டு அதை ஒரு கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஜீராவோட இந்த பால்ஸ் எல்லாமே சூப்பராக செட் ஆகிருக்கும். பார்க்க செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தப்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்றது எதுக்காக, நம்ம கடையிலேயே வாங்க தேவையில்லை. நம்ம வீட்லேயே இதே மாதிரி பேரிச்சம்பழ மிட்டாய் நமக்கு பிடிச்ச மாதிரி 90s மெமரிஸில் நமக்கு பிடிச்ச மாதிரி மிட்டாய் எல்லாமே வீட்டிலேயே செஞ்சு பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பஞ்சு மிட்டாய், தேன் மிட்டாய் இதெல்லாம் போட்டிருக்கிறேன் வீடியோ. அதை போயிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் இன்னும் மேலும் நான் இதே மாதிரி வீடியோ எல்லாமே நான் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பபாய்.